மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான். கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமா அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று எண்ண வேண்டாம். பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி, மருத்துவம், அவசிய தேவைகள், உதவிகள் ஆகியவற்றை செஞ்சு தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு. மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன். I conclude my speech by thanking our Honorable Prime Minister for gracing this occasion and inaugurating various schemes for Tamil Nadu and laying foundation for new schemes. Nandri, Vanakkam. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம், மத்திய துறைமுகம் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம், மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மற்றும் அணுசக்தி துறை, மத்திய ரயில்வே அமைச்சகம் சார்பாக 20,140 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைத்தும் நாட்டுக்கு அர்ப்பணிக்குமாறும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We now request our Honorable Prime Minister Thiru Narendra Modi ji to inaugurate, lay the foundation stone and dedicate 20 projects worth rupees 20,140 crores on behalf of the Ministry of Civil Aviation, Ministry of Road Transport and Highways, Ministry of Ports, Shipping and Waterways, Ministry of Petroleum and Natural Gas and Department of Atomic Energy and Ministry of Railways. மாமல்லபுரத்தின் உலக பாரம்பரிய தலங்களுக்கு சிறந்த இணைப்பை வழங்கும் சென்னை வள்ளூரில் அமைந்துள்ள கிராஸ் ரூட் டெர்மினலுக்கான IOCLன் பெட்ரோலியம், எண்ணெய் மற்றும் லூப்ரிகன்ஸ் பைப்லைன்கள் தமிழ்நாடு மற்றும் அதன் அருகாமையில் உள்ள பகுதிகளுக்கு பெட்ரோலிய பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்யும்.